மீனவ சமூகங்கள் என்பது எல்லாரும் சொல்வார்கள், இந்த உலகையே கண்டுபிடித்தது இந்த மீனவ சமூகங்கள் தான் உண்மையில். ஏனென்றால் அந்த காலத்திலிருந்து அவர்கள் தான் படகோட்டிகள் மூலம் நாடு நாடாக காற்றினுடைய வேகத்தையும் காற்றினுடைய வழித்தடத்தையும் கொண்டு தங்களுடைய பயணங்களை முன்னெடுத்தவர்கள் மீனவர்கள். அதன் ஊடாக பல்வேறு நாடுகள் கண்டுபிடிக்கப்பட்டது. அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக இன்றைக்கு அந்த மீனவ சமூகங்களுடைய குரல் என்பது மிகவும் பெருமதியானது. ஆனால் இலங்கையில் துரதிர்ஷ்டவசமாக மீனவர்களுக்கான பல்வேறு விடயங்கள் மிக மிக குறைவாக விடயமாகத்தான் பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் அவர்களுக்கு இருக்கிற சலுகைகளிலிருந்து மீனவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளிலிருந்து அத்தனையும் ஏதோ ஒரு வகையில் மிகவும் குறைவாகத்தான் காணப்படுகின்றது. ஆனால் மீனவ சமூகம் விரும்பாமல் தன்னுடைய வாழ்வாதாரத்தையும் தன்னுடைய நாட்டுக்கான பங்களிப்பையும் தொடர்ச்சியாக வழங்கிக் கொண்டு வருகின்றது. அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக எங்களுடைய வளங்களை நாங்களே பாதுகாக்க வேண்டும். எங்களுடைய வளங்களுக்கு நாங்களே சொந்தக்காரர்கள். எங்களுடைய வளத்தை நாங்களே அடுத்த சந்ததியினருக்கு அது தூய்மையாகவும் நிறைவாகவும் பயனுள்ளதாகவும் பெருமதியாகவும் வழங்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் எங்களுக்கு இருக்கின்றது. அதே நேரத்தில் உலகிலே இல்லாத மீன வளங்களும் இன்று எங்களுடைய மன்னார் வளைகுடாவில் தான் காணப்படுகின்றது. பல்வேறு முளையூட்டிகள், பல்வேறு மீன் இனங்கள் பல இடங்களில் அருகி வந்தாலும் சில மீனினங்கள் எங்களுடைய மன்னார் வளைகுடாவை மையமாக வைத்து தான் காணப்படுகிறது. அதைவிட எங்களுடைய பல்வேறு அனர்த்தங்களின் போது இந்த மன்னார் மாவட்டத்தை காப்பாற்றினது எங்களுடைய பவள பாறைகளும் எங்களுடைய இதென்று சொல்லுவீங்க மண் தீட்டுக்கள் என்று சொல்லுவார்கள். அந்த மண் மேடுகளும் தான் எங்களுக்கான மிகவும் பெருமதியான விடயங்களாக காணப்பட்டது. அந்த வளங்களை நாங்கள் தொடர்ச்சியாக பாதுகாத்து அடுத்த சந்ததியினருக்கு கையளிக்க வேண்டியது எங்கள் ஒவ்வொருவருடைய கடமை. அதே நேரத்தில் மீனவ சட்டங்கள் எங்களுக்கு தெரியாத சட்டம் இல்லை என்று உங்களுக்கு நீங்கள் சொல்லுவீர்கள். ஏன்னா இங்கே இருக்கிற எல்லாரும் அம்மா ஐயாமார் எல்லாரும் மீனவ தொழிலிலேயே ஊறி போனவர்கள். என்ன பரம்பரையாக நாங்கள் இந்த தொழிலை செய்து வரபடியினால் இதற்கான மீன் குஞ்சுக்கு நீச்சல் கற்றுத்தர வேண்டுமான ஒரு தேவை இல்லை. அதே போல மீனவ சமூகத்துக்கு மீனவ வளங்களையும் சட்டங்களையும் பற்றி சொல்ல தேவையில்லை. ஏனென்றால் அவர்கள் இயல்பாகவே அவர்களுக்கு அது தெரிந்த ஒரு விடயம். அந்த வகையில் மீன்பிடி நடவடிக்கைகள் மீன்பிடி முறைகள் சம்பந்தமாக இன்றைய நாளில் பிரதானமாக கலந்துரையாடப்படும். இந்த நிகழ்வை தொடர்ந்து வழிநடத்தி செல்லுமாறு எங்களுடைய வளவாளர் திருவாளர் திவ்யன் அவர்களை அன்போடு அனுப்பியிருக்கிறேன். மூன்றாம் பட்டியிலே இருக்கு பாட்டுகள். மூன்றாம் படியாக இருக்கீங்க அதுல பாட்டிச்சட்டம்ன்றது கனகாலத்துக்கு முந்தினது. எப்படின்னு சொன்னா இந்த கூடுகள் அமைக்கிறோம் தானே, இந்த பட்டி விலையில் அமைக்கிறோம் தானே, அவையே இது அரசாங்கம் கொடுக்கல. அந்த சட்டம் அரசாங்கத்தால் அந்த பாட்டிச்சட்டம் கொண்டு பட்டியல் அமைக்கிற இடங்கள் எவ்வளவு காலம் போய் அதை போட வேண்டும் அது தொடர்பான இல்லாமல் ஏன் அதை கொண்டு வந்து அதான் கேட்கிறேன். நாங்கள் பாவிக்கிறோம், வேற ஒருத்தர் உற்பத்தி செய்யல இன்னொருத்தர் பாவிக்கிறோம். விளங்குதாரு அப்படி இருந்து சட்டம் தேவைப்படுது. சட்டம் இருந்து நாங்கள் அதை செய்கிறோம், தவிர்க்கிறோம் இல்லை. ஹெல்மெட் போட்டு போறது போலீஸுக்காக யாருக்காக எங்களை பாதுகாக்கிறது. அப்போ அதே மாதிரி தான் இந்த சட்டங்களை நாங்கள் பார்க்க வேணும். இப்ப சட்டம் வந்தா கூட நாங்கள் எல்லாத்தையும் கட்டுப்படுத்த இல்லையே. இந்த நிமிஷமே எங்கேயோ வடக்கில இங்கேயோட ஒரு டைனமிக் படிக்கத்தான் போகுது. பேன் பண்ணின வழியா ரோடு இல்லை, இந்தியன் ரோடு நம்மளோட ரோடு தான் போகுது. சட்ட ரீதியான பிள்ளையாக நாங்கள் எந்த தொழிலையும் குறிப்பிட்டு கல்வனைஸ் பைப்பு பார்க்கலாமா இல்லையா இது வரைக்கும் திணைக்களம் எங்களுக்கு உறுதிப்படுத்தி தரையில்லை. ஆனால் இங்கே கடல்ல போனோம்னா நாங்கள் குறைஞ்சது 10 பைப்பையாவது பார்க்க தான் போகிறோம். மொபைலையோ தன்பூசி வேலையோ நாங்கள் பார்க்க தான் போகிறோம் கடற்கரையிலேயே. அப்ப சட்டம் வந்தும் சட்டப்படுத்த முடியாத சூழல்ல நாங்கள் இருக்கிறோம். அது என்னது, அது விமர்சனத்துக்கு நாங்கள் எடுக்க முடியாது. ஆனால் அது கூடாக வளத்தை பாதுகாக்க வேண்டிய தேவைப்பாடு எங்கள்கிட்ட
அதுதான் அந்த போட்டுக்காரன வீடியோவில் சொன்ன மாதிரி என்னது எதிர்கால சந்ததிக்கு நாங்கள் கொடுக்கலாம் என்றால் அதை நாங்கள் ஜனாதிபதி பாதுகாத்து தரணும், இலக்கணங்கள்லாம் பாதுகாத்து தரணும், இல்லை போலீஸ் தான் பாதுகாத்து தரணும் வச்சுக்க முடியாது. நாங்கள் தான் எங்கள சந்ததிக்கு பாதுகாத்து கணவாயர்களுக்கான சைன் பண்ணி இருக்குது. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, அமெரிக்கா எடுக்காத மண்ணெண்ணெய் விலை குறைஞ்சிருக்கு. இப்ப இருக்கிற மண்ணெண்ணெய் விலைக்கு சாப்பிடுறோம். நீங்க அப்ப உங்களுக்கு விளங்கினோடனே தான் செய்யணும். இல்லைன்னா போய் என்ன செய்யணும், 10 ஏக்கர்ல செய்த நெல்லில் ஒரு பகுதியை தான் தன்னை வீட்டுக்கு பாய்ச்சிருக்கும். அதுல தரப்பாலையோ இல்லைன்னா சாக்கில் போட்ட கருவாட்டை தான் நம்மளும் பாவிச்சிருக்கோம். அதே மாதிரி தான் இது வந்து என்னன்னா கீழே இருக்கிற ஈயம் பார்த்தீங்கன்னா புது ஈயம் விளங்குதா, மேலே இருக்கிற ஈயம் பல ஈயம். இதை நீங்க நான் சொல்ல தேவை உங்களுக்கே தெரியும். ஈயத்தை திரும்ப பாவிக்கிறார்களுக்கு அது தெரியும். சரியா, புதுல விளையாடிக்க திரும்ப நாங்கள் பல ஈயத்தை பாவிப்பதன் பேர் அதற்கு நாங்கள் பாவிக்கிறது இப்படியான இப்பையும் பாவிக்கிறாங்க. இப்பயும் நிறைய இடங்கள்ல பாவிக்கிறாங்க. தனியையும் பாவிக்காம பாவிக்கிறாங்க. சரிதானே, இது ஒரு தகவலுக்கா? சரிதானே, அதுக்காக ரெண்டையோட நீங்க ஈயத்தை எல்லாம் பண்ணிட்டு கல்லடிச்சு போட வேண்டாம். சரிதானே, கல்லறுத்து போடணும் நான் எதிர்பார்க்கல. ஆனால் இப்படி ஒரு விளைவு இருக்கு. அது விளையில தானே சொல்றது. அதற்கு இதயம் என்று சொல்லலாம், இறப்பை என்று சொல்லலாம், அந்த கருப்பை என்று சொல்லலாம், சிறுநீரகம் என்று சொல்லலாம். அவ்வளவுக்கு முக்கியமானது கடல்ல இந்த 3 வளங்கள். படிப்பாளர் சொல்லிக்கே சொன்னேன், நாங்கள் இன்றைக்கும் மற்ற நாடுகளோட ஒப்படைக்கல எங்களுக்கு இந்த பரப்புக்கு இல்லை, எங்களுடைய ஏரியாவுக்கு இல்லை. நிறைய மீன் பல்வகமையோட வருது. கன்னடங்கள்ல மீன்கள் இருக்கு பல்வகமை. கியூனா பிடிக்க போனா சூரிய மட்டும் பிடிச்சிட்டு வரோம், திருக்கையை மட்டும் பிடிச்சிட்டு வரோம். நாங்கள் எங்களுக்கு அப்படி இல்லை. திருக்கை ஒரு இந்திய நாள்ல மார்க்கெட்ல போனாலே அவ்வளவு மீனும் இருக்கு. பல்வகமை அதுக்கு பல்வகம் டைவர்சிட்டி. ஏன்னு சொன்னா அது காரணம் இன்னும் இது காப்பாற்றப்படுறது. இது ஒன்று முருங்கைக்காய் பாறை, மற்றது கண்டல் தாவரம், மற்றது புல்லு, கடல் புல். இந்த 3 இல்லைன்னா அது வெறும் தண்ணி. விளக்குதா? இப்ப நீங்க ஒரு மீன் தொட்டி ஒன்று வைக்க போறீங்க வீட்டுல. ஒரு தொட்டி, கண்ணாடி தொட்டி இருக்குது. அதுக்குள்ள கொஞ்சம் தண்ணியை விட்டுட்டு மீனை விட்டுட்டீங்க. மீன் இருக்குமா? இருக்குமா? எனக்கு அதுல கொஞ்சம் அனுபவம் இருக்கு. என்னது, காலம் விட்டு போனா பள்ளிக்கூடத்தில் செத்து மேல நடக்கும். ஏன்னா சாப்பாடு இல்லை, அதை ஒளிஞ்சு வாழையினாலும் பெரிய மீன் சின்ன மீன் அடிக்கும். என்ன, அப்ப அவர் ஓடி திரிஞ்சு ஒளிஞ்சு மறைஞ்சு எல்லாம் தன்னுடைய இனம் பெறுகிறதாகவும் வளர்கிறதாகவும் சாப்பாட்டுக்குரிய இடமும் நிறைய விடயங்கள் இருக்கு. இப்ப எங்களை மாதிரி தான் நாங்க இப்ப ஒரு குழந்தைய பெற்றோம்னு சொன்னா பெற்றுட்டு அம்மா வளர்ந்து விட்டா வளர்த்தி விட்டா பிள்ளை வளரா. பால் கொடுக்கணும், அப்பா அம்மம்மா அது வெண்ணை வச்சு காலை பிடிச்சி கையை பிடிச்சி மூங்கல் தண்ணி எனக்கு இந்த காலை பிடிக்காம நானே கேட்டுருக்கேன். கொஞ்சம் மாதம் வந்து பிடிச்சிருக்கலாங்க உலகாருங்க. அப்ப ஏன்னா ஒரு ஒரு உயிரினம் படைக்கப்பட்டுட்டா அது வளர்றதுக்கு சூழல் இல்லாட்டா அது வளராது. ஒரு கட்டத்தோட நின்று என்ன காதையை பார்த்து அவன் சொன்னதுலேருந்து என்னையே பார்க்கிறேன். அப்ப 3 விதமான சூழல் பகுதி வந்து மிக முக்கியமான சூழல். இதுவரைக்கும் மன்னார் வளர்ப்புலையும் பாக்கு கடல் ஏரியாக்களையும் இருக்கு. நாங்கள் ஆனா மற்ற நாடு வந்து அங்க அழிச்சிட்டு போகுது. அதனால பார்த்தோம் இருக்கிறோம். எங்களுக்கு அவன் தான் ஆறு வேலையும் உள்ளவங்க நாங்கள் போய் விவசாயிகளோட கைட்டு அவர் சொல்லி நாங்களை பார்த்து செய்கிறோம். என்ன நாளைக்கே உங்களுக்கு ஒரு நிவாரணத்தாரம் மட்டும் வந்துடும். அவருக்கு என்ன செய்வது, கலைக்கவும் மட்டும் வேண்டும். அது காய்ச்சிருக்கிறீங்களா? உங்களுடைய இடத்துல இருக்காது, ஒருவராக காய்ச்சிருப்பாங்க. அப்படி அலைஞ்சிருக்கீங்க நாங்கள் ஒரு வளத்துக்குலாம் இருக்கிறோம். அப்ப கடல்ல பார்க்கப்படாத பக்கங்கள் இருக்கு. ஆனா நாங்கள் நுகர்ற வளம், எங்களுக்கு தேவையான நுகர்ற வளம் தான் குறைஞ்சிட்டு போகுதுன்னு தெரியும். அதே மாதிரி முருகக்கல் பாறைகளும் வந்து ஆர்டிபிஷியலா அதுகளை திரும்ப உருவாக்கி ஏன் நிறுவனங்களுக்கு வேலை தேவையா? என்னத்துக்காக? அது இல்லைன்னா கடல் இல்லை. கடல் வளம் அதுக்கு கூட அது வரும் தொட்டி தண்ணி மட்டும்தான். நாங்கள் ஒன்று உப்பத்தான் கிள்ளலாம், உப்பு இருந்தாலும் வெளியில் எடுத்துதான் கிள்ள. சரிதானே? அப்படிலாம் நிறைய பக்கம் போய் அதுக்கெல்லாம் சொல்ல வந்தீங்கன்னா